திருப்பூர் லாட்ஜ் ஒன்றில் கஞ்சா பயன்படுத்திய இளைஞர்கள் 6 பேர் பிடிப்பட்டதுடன் 4 கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டது. பிச்சம்பாளையம் லாட்ஜ் ஒன்றில் சோதனையின் போது ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி பயன்படுத்திய தேனியை சேர்ந்த சகோதரர்கள் 2 பேர் உட்பட 3 பேர், திருப்பூரை சேர்ந்த ஒருவர் மற்றும் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த 2 பேர் என மொத்தம் 6 பேரிடமிருந்தும் 4 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தில் இவர்கள் 6 பேரும் கஞ்சாவை கடத்தி பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து இளைஞர்கள் அதற்கு அடிமையாகி வருவது பெற்றோர்களை அச்சப்பட வைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் சாலையை வேகமாக கடக்க மாட்டியா என முதியவரை கஞ்சா போதை இளைஞர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்விஎன் பெட்ரோல் பங்க் எதிரில் முதியவர் சுப்பிரமணியன் சாலையை கடக்க முயன்ற பொழுது கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த பாரதி என்பவர் அவர் மீது மோதியதில் சுப்பிரமணியன் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சாலையை வேகமாக கடக்க மாட்டியா என முதியவரை பாரதி தாக்கியதில் நிலைகுலைந்த முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து தப்பியோடிய பாரதி பிடிபட்டார். கஞ்சா போதையால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை விடிய அரசு வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டிவனம் அருகே சொகுசு காரில் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் மது பாட்டில் கடத்திய திமுக நிர்வாகிகள் 2 பேர் பிடிபட்டனர். பெரும்பாக்கத்தில் நடந்த வாகன தணிக்கையில் காரில் மது போதையில் இருந்த ரமேஷ், ரஹீம் ஆகிய 2 திமுக நிர்வாகிகள் மதுபானம் கடத்தியது தெரிய வந்ததை அடுத்து இருவரும் பிடிபட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு காரும் 100 மதுபான பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. விடிய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் தயாராகி வரும் நேரத்தில் மதுபான கடத்தலில் திமுக நிர்வாகிகள் துணிச்சலாக ஈடுபட்டு வருவது அம்பலமாகியுள்ளது.